ஆனா ரியா பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வின் பண்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட பேசின கடைசி ஃபோன் கால் வந்துட்டு என்ன பண்ணி காட்டுறாங்க திருப்பி. கேவலம் ஒரு ஷோ, கேவலம் ஒரு டாஸ்க், அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரியா தியாகராஜன். இந்த பதிவு யாரையும் பர்சனல் அட்டாக் பண்றதுக்காக கிடையாது. அதை நான் இப்பயே தெளிவா சொல்லிடுறேன். இந்த பதிவுல அவர் கூறியிருக்க இந்த விஷயம் ஆக்சுவலா அந்த பெர்ஃபார்மன்ஸா நான் என்ன காமிக்கணும்னு நினைச்சேன்னா, நான் என் பேரண்ட்ஸ் கூட ஒழுங்கா பேசாம, ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அந்த டைமை விட்டுட்டேன். அட் த சேம் டைம் என் பேரண்ட்ஸ் எப்பயுமே எங்க போயிட போறாங்க, இங்க தானே இருப்பாங்க, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டைனான எங்க அப்பாவோட இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. இந்த மாதிரி யார் வாழ்க்கையில வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாராவது அவங்க பெத்தவங்கள, அவங்களோட பேரண்ட்ஸை மதிக்காம, இல்ல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம என்ன மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதை யாரும் பண்ணாதீங்க. தயவு செய்து போய் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்ற பதிவாதான், பெர்ஃபார்மன்ஸா தான் நான் அதை அங்க பண்ணணும்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பஸர் நடுவுல அடிச்சதுனால என்னால அது ஃபுல் ஸ்ட்ரெச்ல பண்ண முடியல. பட் அதுக்கு இவர் எனக்கு கொடுத்த பட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவோட இன்சிடென்ட்டை நான் வெறும் ஒரு கேவலமான ஒரு டாஸ்க்குக்காக யூஸ் பண்றேன்னு அசால்ட்டா சொல்லிட்டாரு. 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்க யூடியூப் சேனல் ஓனர் சும்மா அசால்ட்டா ஒரு வீடியோல சிரிச்சுக்கிட்டே ஒரு பொண்ணோட கேரக்டரை அசாசினேட் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு இப்படிதான்றத ரொம்ப தப்பா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. இது எந்த விதத்துல நான் எடுத்துப்பேன், எந்த விதத்துல நான் ஏத்துப்பேன்னு எனக்கு தெரியல. இது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேம் இருக்கு. அதனால இந்த பொண்ணை பத்தி இப்ப தப்பா பேசி போட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சு தப்பா பேசி போட்ட மாதிரி இருக்கு. என்னோட ஜென்யூனான ரீசன் அது கிடையாது. இப்பவும் நான் சொல்றேன், எங்க அப்பா என்கிட்ட நான் பேசும்போது நான் ரொம்ப கோவமா அவரை பேசியிருக்கேன். நான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க யாரும் பண்ணாதீங்க. உங்க அப்பா அம்மா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா சந்தோஷமா இருங்க. இதைதான் நான் இப்பவும் சொல்றேன். இதுதான் நான் அப்பவும் சொல்ல ட்ரை பண்ணேன். அப்ப அன்பார்ச்சுனேட்லி என்னால அதை கன்வே பண்ண முடியல. எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டு இன்னும் ஒரு 2 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ளார இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ்.